எபிசாட்டம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் 36 வாரத்திலே உங்கள் மைண்ட் செட் அது மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணணும், டாக்டர்ஸ்ட்டு அது வெளிப்படையாக எடுத்து சொல்லணும், நர்சஸ்ட்டையும் சொல்லணும். டெலிவரி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற பெண்கள், அதுவும் கவர்மெண்ட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அவங்க பயப்படுறாங்க. அங்கே போனால் ஐயோ வலி இருக்குமே பயப்படுறாங்க. வலி கட்டாயம் இருக்க தான் செய்யும். ஆனால் உங்கள் உடம்பு உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் தான் அவங்க உங்களை மதிப்பாங்க. அவமானமாக பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வலிக்குதுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அது அப்படியே என் காதில் கேட்குது. இதெல்லாம் தப்பு. ஸோ எபிசாட்டம் இல்லாமல் எப்படி குழந்தை பெற்றுக்கணும் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. அதுக்காக இந்த விளக்கமான வீடியோ. ஸோ எபிசாட்டம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நம்பர் 1 36 வாரத்துலேருந்தே பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் செய்யணும். நம்பர் 2 தெளிவாக டாக்டர்ஸ்ட்டை சொல்கிறதுக்குள்ள மனப்பக்குவம் இருக்கணும். எப்படி பறக்கணும் அதெல்லாம் நீங்கள் தான் தெளிவாக சொல்லணும். 3வது அப்படியே கட் பண்ணாலும் உடனே அது திருப்பி ஆரோக்கியமாகறதுக்குள்ள எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பாருங்கள். அது நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ எபிசாட்டமி தேவை கிடையாது. அப்படியே ஒரு எமர்ஜென்சியில் போடுற மாதிரி இருந்தாலும் மருத்துவ ஊசி போடுறதுக்கு நீங்கள் தான் சொல்லணும். 3வது அப்படியே தையல் போட்டாலும் 1 நாள் 2 நாளே அதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை என்னென்னங்கிறத தெளிவாக நம்ம தான் நம்ம உடம்பை பார்த்துக்கணும்.